எல்லோருக்கும் வணக்கம். என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா நண்பர்களே, கடந்த 5 நாட்களாக மார்க்கெட் ரொம்பவுமே வால்டிலிட்டியா பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஆனால் இந்த 5 நாட்களுமே நம்மளுடைய ஃபாரினர்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் பணம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னன்னே உங்களுக்கு பயமே இல்லையா? நீங்கள் பணம் போட்டுமே ஒன்றும் பெருசாக மார்க்கெட் கடந்த 5 நாட்களாக மூவ் ஆகலை அப்படின்னு கேட்டால், ஏப்பா ஏற்றி விட தெரிஞ்ச எங்களுக்கு இறக்கி விட தெரியாதா, இறக்கி விட தெரிஞ்ச எங்களுக்கு ஏற்றி விட தெரியாதான்னு ஏதாவது ஒன்று நம்மளை பார்த்து கேட்டுட்டாங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமா போயிடும். அதனால நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு மார்க்கெட்டை இன்னும் தொடர்ந்து ஏற்றி விட்டீங்கன்னா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, வால்யூம் வெடிச்சு செதறிட்டு இருக்கு. நம்மளுடைய டிஐஸ்னுடைய வால்யூம் பார்த்தாலும் சரி, நம்மளுடைய எஃப்ஐஸ்னுடைய வால்யூம் பார்த்தாலும் சரி, வால்யூம் எல்லாம் சமீபத்திய நாட்கள்ல கண்ணா பின்னான்னு வெடிச்சு செதறிட்டு இருக்கு. இதனால யாருக்கு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புரோக்கர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா அதிகமாக ஒரு புரோக்கரேஜ் கிடைக்கும். நம்ம கவர்மெண்ட்டுக்குமே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஓகே, நல்லா வரி கிடைக்கும் அப்படின்ட்டு. நண்பர்களே, இன்னைக்கு 2 மிக முக்கியமான தகவல்கள். ஒன்று என்னன்னா, இந்த அதானி குரூப் பங்குகள் வச்சிருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த குரூப்புக்கு அதிகமாக சமீபத்தில் தகவல் என்பது வராமல் இருந்தது. இந்த சமயத்தில் இந்த அதானி எனர்ஜி அப்படின்ற பங்கு கடந்த 5 நாட்கள்ல அல்லது கடந்த ஒரு மாதத்தில் எவ்வளவு ஏறி இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 35% அப்படின்றது ஏறி இருக்கான். எங்களை ஒருத்தன் பாடா படுத்துனான் தம்பி. அவன் இந்த ஜனவரி மாசத்துல இருந்து என்ன நினைச்சானோ தெரியல, அவன் கடையை சாத்திட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சின்ன மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி இந்த அதானி குரூப் பங்கு வச்சிருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இன்னொரு முக்கியமான தகவல், அதாவது இந்த எல்ஐசி சமீபத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்விஷன் பண்ண சம்பந்தப்பட்ட டாக்கிங்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஆனா அது என்ன கம்பெனி ஏது அப்படின்றது தெரியாம இருந்தது. ஆனா மீடியாக்கள்ல என்ன தகவல் போயிட்டு இருக்குன்னா, எல்ஐசி இந்த மணிப்பால் சிக்னாவை எடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் ஸ்டாக் மார்க்கெட்ல பயங்கரமான வால்டிலிட்டி வரக்கு 2 தகவல்கள் தான் இருந்தது. ஒன்று, இந்த பிஎஸ்சியினுடைய போனஸ் கொடுக்க போற மாதிரி ஒரு டாக் ஒன்று போய்கிட்டு இருந்தது. ரெண்டாவது, இந்த சீமென்ஸ்னுடைய எனர்ஜி பிசினஸை பிரிச்சு விடுறாங்கன்னு இந்த 2 கம்பெனிகள்ல தான் ரொம்பவுமே வால்டிலிட்டியான தகவல் இருந்தது. இந்த தகவல் வந்தப்ப ஒரு சின்ன குட்டி மாதிரி இருந்த இந்த பிஎஸ்சி அப்படின்ற பங்கு தகவல் வந்த 2 நாள் கழித்து இன்னைக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16% பிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் இந்த பிஎஸ்சி. ஸோ இந்த பிஎஸ்சி ஏறினதுக்கு மிக முக்கியமான காரணம், அவங்களுடைய போர்டு கூடி இந்த போனஸ் சம்பந்தமா எவ்வளவு கொடுக்கறது என்ன அப்படின்ற டிஸ்கஷன் வரக்கூடிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல்னால தான் இன்னைக்கு மிக முக்கியமாக பிஎஸ்சி 16% ஏறி இருக்கான். நண்பர்களே, ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்றது மிகவும் விலை குறைந்த பங்கு. அதாவது 100 ரூபாய்க்கு கம்மியா 45 ரூபாயில் இருக்கக்கூடிய பங்கு. அவன் ஒரு காலத்துல 75 ரூபா பக்கமெல்லாம் போனவன் தான் இப்ப மார்க்கெட் சரியில்லை அப்படின்றதுனால கீழே இறங்கி கிடக்குறான். இவன் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவனுடைய டிவிடெண்ட் ஈல்டு தற்போதைக்கு 0.64% உள்ளது. ட்ரம்ப் அவர்கள் வாய் திறக்காத வரைக்கும் இந்த கோல்டு சமீபத்திய 4-5 நாட்களாக சுமாராக இருந்தது. மேலும் லேசா இறங்கிட்டு இருந்தது. சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் பத்தி மறுபடியும் பேச ஆரம்பிச்சோன்னே லேசாக ஏறிக்கொண்டிருக்கிறது கோல்டு. பிட்காயினுமே பெரிய அளவுல மாற்றம் இல்லாம அதே 85,000, 80,000, 90,000 அதுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டு இருந்ததா இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு. அவன்லாம் ஒரு வருஷ பீரியட்ல பாத்தீங்கன்னா இப்பவுமே இவ்வளவு தூரம் ஹெவி கிராஷ் என்பதாய் 800 ரூபாய் ரேஞ்சில இருந்து ஆல்மோஸ்ட் 471 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த நிலையிலும் ஒரு வருடத்தினுடைய அவனுடைய ரிட்டர்ன் என்பது 10% அவன் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கான். அப்ப இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் மனசு ரொம்ப நொந்து போய் கிடக்குறாங்க. ஒரு காலத்துல எங்களை ஓஹோன்னு வச்சுக்கிட்டு இருந்தியே, இப்ப இப்படி சரிஞ்சு கிடக்குறியே, அடுத்தது நீ என்ன பண்ண போற? உன்னுடைய Q4 ரிசல்ட் உன்னை இது தூக்கி நிறுத்த போறாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ Q4 ரிசல்ட்ல ரொம்பவே முக்கியமாக ஒரு கவனிக்கக்கூடிய பங்காக இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற கம்பெனி வந்திருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு இந்த பிஜி இன்வெட் அப்படின்ற ஒரு பங்கு பத்தி தெரியுமா? அவன் டிவிடெண்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து கொண்டு இருக்க கூடிய பங்கு. ஆனா எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்தானோ அவ்வளவு கீழே இறங்கிட்டான். ஸோ இந்த பிஜி இன்வெட் மறுபடியும் ஏதாவது புது அக்வஷன்ஸ் பண்ணுவாங்களா, அவங்களுடைய இது இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, வருமானம் வரக்கூடிய வழி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பவர் கிரிட்ல தகவல் வந்துகிட்டு இருக்கு. அவன் ஏற்கனவே பல அக்வஷனை பண்ணிக்கிட்டு பலதையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பவர் கிரிட். அவனுக்கு சந்தோஷத்திற்கு மேல் சந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு அக்வஷன் குர்னூல் 3 PSRE டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அக்வஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. ஏற்கனவே இவன் கொஞ்சம் சந்தோஷம் தர மாதிரி கீழிருந்து கொஞ்சோண்டு ஏறி வந்துட்டான். ஆனால் அந்த பிஜி இன்வெட் ஏறி வரவே இல்லை. அது ஒரு மாதிரி
அது என்னன்னு சொல்றது, கடலின் ஆழத்துல கடலினுடைய ஆழ்மட்டம் எவ்வளவோ அதுக்கும் அடியில போய் ஏதாவது ஒரு பெரிய ட்ரில்லிங் மிஷின் வச்சு தோண்டி அந்த கடலுக்கு அடியில போய் ஒருத்த படுத்துக்கிட்டு இருக்கான். இவனை தட்டி எழுப்பி மேல கூட்டிட்டு வர்ற மாதிரி இப்ப வரைக்கும் எந்த விதமான தகவல் இல்லை. இந்த பிஎஸ்சியில பாத்தீங்களா போனஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே அவனையெல்லாம் தட்டி மேல் நோக்கி சமீபத்தில் 3800 இருந்தான், இப்போ 5500 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி பவர் கிரிட்ல தகவல் வருது. ஆனால் இந்த பிஜி இன்வெர்ட்டுக்கு ஒரு தகவல் வர்றதில்ல. இவனுக்கு வரக்கூடிய தகவல் எல்லாமே வந்து டிவிடெண்டு கரெக்ட் டைமுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு தகவல் மட்டும்தான் வருது. மற்றபடி இதில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, இவங்களுடைய Q4 ரிசல்ட் வரும்பொழுது அடுத்த ஓராண்டிற்கான டிவிடெண்ட் எவ்வளவு கொடுக்க போறோம் அப்படின்ற தகவலை தெரிவிப்பாங்க. அப்போ வந்து 12 ரூபாய்க்கு மேலே ஒரு வருஷத்துக்கு ஒரு 13 ரூபா கொடுக்கலாம், 15 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எப்பா இந்த அல்ட்ராடெக் குரூப்னுடைய அதிரடி இன்னும் முடியாமல் போய்கிட்டே இருக்குங்க. அது ஒரு முடியாத அதிரடியாக இருக்குது. அதாவது பணம் எக்கச்சக்கமாக செலவு பண்ணி அவங்களுடைய கேபெக்ஸை அதிகப்படுத்தி அவங்களுடைய இருக்கக்கூடிய தொழிலை வந்து ரொம்பவுமே விஸ்தாரம் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மறுபடியும் ஒரு தகவல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி வந்து நியூ சிமெண்ட் கெப்பாசிட்டிஸ் டெர்மினல்ஸ் எல்லாம் ஆட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்தது. அது வந்ததுல இருந்து காலையில கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்தா அப்புறம் கடைசியில் பார்த்தா 1% இறங்கி தான் இருக்கான். இருந்தாலும் இவன் செஞ்ச சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாசத்தினுடைய உச்சத்துக்கு திரும்பி வந்திருக்கு அப்படின்ற ஒரு சாதனை. பாவம் இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காம ஓடி வந்து கால் தடுக்கி குப்புன்னு விழுந்தது யாரு அப்படின்னு பேர் வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐஓபி தான். எப்படி எதுக்குப்பா நீ வந்து திடீர்னு 6% கீழே விழுந்து ஒரு டாப் லூசர்னுடைய லிஸ்ட்ல நீ வந்த அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் இதுக்கு ஒரு நெகட்டிவ் தகவல் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீல, இதனுடைய ஒரு டாக்ஸ் டிமாண்ட் ஒரு 558 கோடிக்கு வந்ததாக சமீபத்தில் ஒரு தகவல் அப்படின்றது ஒன்று இருந்தது. இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 6% இறங்கி கிடக்குது பாவம். நண்பர்களே, இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஷார்ப்பாக கீழே விழுந்த பங்கு. 800 ரூபா பக்கத்தில் இருந்தால் அவன் ஏறினப்போ ரொம்ப ஷார்ப்பாக ஏறினவன் தான். அதுக்கப்புறம் அவனுடைய ஃபாலு ரொம்ப ஷார்ப்பாக இருந்திருக்கக்கூடிய பங்கு தான். இப்போ அவன் வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த 564 அப்படின்றது அவனுடைய 2024 விலை. ஆண்டவா எங்களை காப்பாற்றி விடு அப்படின்ற மாதிரி இப்போ அவன் இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் முதலீட்டாளர்லாம் ஆண்டவனை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது எங்களை கொண்டு வந்து 2024 உச்சத்துக்கு கொண்டு வந்து விடேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த கனரா பேங்க் ஷேர் அப்படின்றதுல வந்து இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் தான். இருந்தாலும் அதனுடைய விலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே தாமதமாக இருக்கான். ஏன் இந்த தாமதம் அப்படின்னே தெரியல. கடந்த 5 நாட்களாக பார்த்தாலும் சரி, கடந்த 1 மாதம் அல்லது 6 மாதம் அப்படின்னு எப்படி பார்த்தாலும் சரி, அவனுடைய ஏறி வர்றதுக்கு மற்றவங்க மாதிரி இவன் ஸ்பீடாக ஏறி வரல, ரொம்பவுமே தாமதப்படுத்துறான். ஏன் இப்படி தாமதப்படுத்துற அப்படின்றதே ஒன்றும் புரியாமல் இருக்கு. பட் இதுல ஒரு நல்ல தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மஜும்தார் அவர்களை வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கனரா பேங்க்ல. நண்பர்களே, பொதுத்துறை கம்பெனியில் நல்லா வெயிட் காட்டிய இவன் தான் என் செல்லக்குட்டி அப்படின்னு பாராட்டி பேசக்கூடிய ஒரு பங்கு அப்படின்னா இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தான். ஏன் அப்படின்னா அவனுக்கு தொடர்ந்து ஆர்டர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு 1385 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வெயிட் காமிச்சுக்கிட்டு இருக்கான். இதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு 1% ஏறி இருக்கா. அது மட்டும் இல்லாமல் கடந்த 1 மாதத்தில் 23% மேலே ரெக்கவரி ஆகி வெயிட் காமிச்சிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த பிஎல் அப்படின்றது இருக்கு. எல்ஐசிஐ முதலீட்டாளர்கள் வேண்டிக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பிரிட்னி ஸ்பியர்ஸ் அவர்களோட ஒரு பாடுவாங்க, ஹிட் மீ பேபி ஒன் மோர் டைம்னு. ஏற்கனவே ஒரு இடம் கீழே போய் விழுந்த, மறுபடி மேல் நோக்கி ஏறி வந்த, இப்ப மறுபடி கீழே விழுந்து கிடக்கிற, செய்வீர்களா அதை செய்வீர்களா அப்படின்ற மாதிரி இந்த எல்ஐசியினுடைய முதலீட்டாளர்கள் பாவம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு முறை செஞ்சு காமிச்சிருக்க, மறுபடியும் 2வது முறை செய்வியான்னு கேட்டிருக்காங்க. எத்தனையோ பல இத்து போன கம்பெனியில நீங்க பார்க்கலாம். அந்த கம்பெனியினுடைய விலைகள் இந்த மாதிரி தான் ஒரு ட்ரெண்டிங் கிளிகளா இருக்கும். அது நல்லா இருக்கிறப்ப நல்ல ப்ராஃபிட் அப்படி இப்படின்னு ரிப்போர்ட் பண்றப்ப திடீர்னு மேல் நோக்கி ஏறுவான். ஏறினா 1 வருஷம் 2 வருஷம் ஏறுவான். அப்புறம் மறுபடியும் அவன் கெட்ட சமயம் இருக்கும்போது கீழே இறங்குவான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல தகவல் அதுல வரும்பொழுது லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக திரும்பி மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நீங்க எந்த விதமான இத்து போன ஷேரினுடைய விலைகள் கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். பல ஷேர் விலைகள் இறங்கி கிடக்கு. இப்ப நாட்கோ ஃபார்மான்னு ஒரு கம்பெனி இருக்கு. மிகவும் மோசமாக தலையில துண்டை போட்டு கொள்ளும்படியாக 1600 ரூபாயிலிருந்து கீழே 800 ரூபாயாக 50% பக்கம் சரிஞ்சு கிடக்கிறான். இந்த எல்ஐசி அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா 1200 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரைக்கும் தான் சரிஞ்சிருக்கான். அப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன ஆண்டவனை பார்த்து வேண்டிக்கிறாங்க அப்படின்னா,
ஹிட் மீ பேபி ஒன் மோர் டைம், அது எந்த பங்கா இருந்தாலும் சரி, இப்படி கும்பா பாடி படுத்து கிடக்கக்கூடிய இந்த நாட்கோ ஃபார்மா இவனுமே அடுத்த குவார்டர்ல ஏன் நல்லது நினைக்கட்டுமே, இவனுடைய அடுத்த குவார்டர்லயுமே அவன் லாபம் கொடுக்கட்டும், மேல் நோக்கி ஏறி வரட்டும், ஒரு ட்ரெண்டிங் கிளியாக கீழிருந்து மேலே வந்தான் கீழே விழுந்து கிடக்கிறான் மறுபடியும் பறந்து வரட்டும். இந்த எல்ஐசியுமே ஒரு ட்ரெண்டிங் கிளியாக அவன் கீழே கிடந்தான் மறுபடியும் மேல் நோக்கி வந்தான் மறுபடியும் கீழே கிடக்கிறான், இவனும் மேல் நோக்கி பறந்து வரட்டுமே, என்ன கேட்டு போச்சு. இவனுடைய குவார்டர்லியில 11,000 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு குவார்டருக்கு இவன்ல 10,000 கோடி 11,000 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனும் தான் கீழே இறங்கி கிடக்கிறான், இவனும் தான் மேலே வரட்டும். நாட்கோன் ஒரு பங்கு அவன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய லாபம் எல்லாம் வெறும் 100 கோடி 500 கோடி அப்படின்ட்டு இவனும் தான் கீழே விழுந்து கிடக்கிறான், இவனும் தான் மேல் நோக்கி ஏறி வரட்டும், என்ன கெட்டு போச்சு. ஆக பல முதலீட்டாளர்கள் ஹிட் மீ பேபி ஒன் மோர் டைம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஏசியன் பெயிண்ட்ஸ்னு ஒரு பங்கு அவனு வந்து மார்க்கெட்ல பல பேர்த்த அதிர வைக்கிற மாதிரி கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் பெருசா எந்த விதமான தகவலும் இல்லை, க்ரூட் ஆயிலினுடைய விலை இறங்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சாதகமான தகவல் வந்து இப்போ ஒரு அதிர வைக்கும்படியாக ஒரு தகவல் என்ன வருதுன்னா, மொத்தமாக கணக்கு பார்க்கல 3250 கோடி மதிப்பிலான மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஒன்று நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த ஏசியன் பெயிண்ட்டுக்கு ஒரு தகவல் வருது. நண்பர்களே, இன்னைக்கு சந்தோஷமான நிகழ்வு பற்றி ஒன்று பேசிடுவோம், அப்புறம் துக்கத்துக்கு போவோம். அதாவது ஓஎன்ஜிசி சிடிஎஸ்எல் போன்ற சமீபத்தில் பங்குகள்லாம் வந்து ரொம்பவுமே கீழே விழுந்து கிடந்தா, ஒன்றும் பெருசாக ஏறி வரல, ஒரு மாதிரி 6 மந்த் லோ பக்கத்திலேயே படுத்து கிடந்தான். இப்போ இன்னைக்கு இது வந்து ஒரு 5% பக்கம் ஏறி இந்த ஓஎன்ஜிசி என்பது மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சிடிஎஸ்எல் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் ஒன்றும் பெருசாக ஏறவே இல்லை, தூங்கிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு பிஎஸ்சி போனஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிக்கப் ஆனோடனே இவனு ஒரு மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட பங்கு தான், அவனு வந்து இன்னைக்கு டபக்குன்னு ஒரு 4% சந்தடி சாக்கில் ஏறிவிட்டான். இன்னைக்கு மனசு வலிக்கிற மாதிரி இறங்கி இருக்கக்கூடிய சில பங்குகளில் இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது டாப் லூசராக இருக்கான். ஆல்மோஸ்ட் 8% கும்பாகி இருக்கிறதுலே அதிகமாக மனசு இன்னைக்கு வலிக்க வச்ச பங்கு எது அப்படின்னாக்கா இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற பங்கு தான். சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.